இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த யோகம் இப்ப தேடி வருது. கடந்த 5 ஆண்டுகளாக கடகராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சனி பகவான் முதல்ல 7ஆம் இடத்தில் இருந்தார், பிறகு 8ஆம் இடத்திற்கு வந்தார். இந்த 2 காலகட்டங்களிலுமே கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்து விட்டார்கள். இந்த ஆண்டு பிறக்கும் போதே என்ன யோகம்னா, சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்க. அப்போ யாரெல்லாம் வேலை வாய்ப்புல ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அது ஒரு உண்மை. இன்னும் சில மாதங்கள்ல தான் தெரிய துவங்கும். ஏன்னாலும் சனி பகவான் உடனடியாக பலன் தரக்கூடிய கிரகம் இல்லை, நிதானமா பலன் தருவார். ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்துச்சுன்னா அது லேசா விலகிட்டு இருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. இன்னும் நல்ல முன்னேற்றம் வரும். புதிய வேலை கேட்குறீங்கன்னா வேலை கிடைக்கும். ஃபாரின் கண்ட்ரியில வேலை தேடுறீங்கன்னா வேலை அமையும். சென்ற வருடமெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க, இப்போ உங்களுக்கு வேலை அமையும். அந்த யோகம் இருக்கு. ராஜ யோகம் ஒன்று தேடி வருது. அது என்னங்க ராஜ யோகம்னா, கடக ராசியை பார்த்து இந்த ஆண்டுடைய ராஜா குரு பகவான் வருகிறார். கடகராசியில தான் அவர் உச்சமடைகிறார். அப்ப இந்த ஆண்டு நல்லவர்களுக்கு மிகச்சிறந்த காலம் அப்படின்னு காட்டுது. கடகராசிக்காரர்களுடைய மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன வேற்றுமை இருந்தாலும், பிறர் மீது காட்டிய பிரச்சனைகளினாலே அவர்கள் மீது நமக்கு கோபங்கள் இருந்தாலும் எல்லாம் மாறும். இப்போ அந்த குரு பகவான் வந்த பிறகு நல்லவர்களுடைய துணை கிடைக்கும். வாழ்க்கையில் அதுதாங்க முக்கியம். நம்ம கூட படிக்கக்கூடிய பையன் நல்ல படிக்கக்கூடிய பையனா இருந்தா, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா நம்மளையும் சேர்த்து நல்ல வழி நடத்திட்டு போயிடுவான். அந்த பையனை பார்த்து நமக்கு படிக்கிற ஆர்வம் வந்துடும். கெடுக்கக்கூடிய பையனா இருந்தா வாழ்க்கை மாறி போயிருது. இந்த ஆண்டு பாருங்க, குரு பகவான் வருகிறாருன்னா நல்லவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நல்லவர்களின் தொடர்பு உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுது. உங்க வெல் விஷர்ஸ், உங்க பேரண்ட்ஸ் என்ன ஐடியாஸ் கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஆண்டு நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வரும். என் கையில காசே இல்லைங்க, என்னால குடும்பத்தை நடத்தவே முடியலங்க, எப்படி கொண்டு போக போறேன் இந்த வருஷத்தை தெரியலையே, எனக்கு மனசெல்லாம் கலங்கி போய் நிற்கிறேன் சார் நான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுல கை நிறைய காசு உங்களை மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்து. நம்ம வாழக்கூடிய காலத்துல இவ பணம்ங்கிறது தேவைப்படுகிறது. பலருக்கு பார்த்தீங்கன்னா ஏன் பணம் வேண்டியிருக்குன்னு தெரியாமலே இன்னும் பணம்னு போறாங்க. ஒரு காலத்துல நம்மள்ட்ட இருந்த குரூப் எல்லாம் மாறி இப்ப நமக்கு லோயர் கிளாஸா இருந்தாலும், அப்பர் கிளாஸா இருந்தாலும், மிடில் கிளாஸா இருந்தாலும், அப்பர் மிடில் கிளாஸா இருந்தாலும், ரிச் கிளாஸா இருந்தாலும், எந்த கிளாஸா இருந்தாலும் பணத்தை நோக்கி ஓடுறோம். எதற்கு ஓடுகிறோம் தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் பணம் தேவை இருக்கிறது. அந்த பண தேவை இப்ப நிறைவேறும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை இருந்துகிட்டு இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இப்ப 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால திருமண தடை விலகும். பூர்வ புண்ணியத்தை குரு பகவான் பார்க்கிறார். முதல்ல கல்யாண தடை விலகிச்சு, சரிங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, குழந்தை பாக்கியம் பிரச்சனை இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதனாலே நல்ல புத்திர பாக்கியம் அமையக்கூடிய யோகம் அப்படி கிடைச்சிடும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு மிக முக்கியமான நம்ம அதை சொல்லணும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுல நிறைய தடைகள் இருந்தால் தடைகள் விலகி இப்போ ஹையர் எஜுகேஷன் அமையக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உருவாகுது. இப்படி பல நல்ல விஷயங்கள், பொருளாதார உயர்வு, திருமணம் கைகூடி வருதல்னு நீங்க கேட்ட கேள்விக்கு அவ்வளவு நல்ல பதில்கள் கடகராசிக்காரர்களுக்கு போயிருக்கு. நிச்சயம் பெரிய மாற்றத்தை இந்த வருடம் கடகராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி குரு பகவான் ராகு கேது பெயர்ச்சி, இதன் மூலியமா அவங்களுடைய வாழ்வியல்ல நடக்கக்கூடிய சூழல் மாற்றங்கள் என்னென்ன, அதை பத்தி சொல்ல முடியும்? கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசியில உச்சமடையக்கூடிய கிரகம். அவர் ராசியில உட்கார்றாருன்னா உங்களை சுற்றி என்ன நெகட்டிவ் வைப் இருந்தாலும் இப்ப விலகிடும். நெகட்டிவ் ஆரா விலகிடும். உங்களை சுத்தி வர இருக்கிறவங்க எல்லாம் பாசிட்டிவா இருப்பாங்க. ஆபீஸ்ல உங்களை பத்தி போட்டு கொடுத்தவங்க, உயரதிகாரிகிட்ட போட்டு கொடுத்து உங்க வேலையை கெடுத்தவங்க, உங்க எதிரிகளா இருந்தவங்க கூட இப்ப நண்பர்களா மாறுவாங்க. உங்களை சுத்தி வரைக்கும் பாசிட்டிவா இருக்கு. திருக்கோயில்களுக்கு சென்று வருவது, மகான்களை தரிசனம் செய்வது, குடும்பத்து பெரியவர்கள் மீது நீங்கள் அக்கறை காட்டுவது, உறவுகள் உங்கள் மீது அக்கறை காட்டுவது, இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில உறவுகள் ஒருவரை ஒருவர் காணாமல் போவதும், ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளாமல் இருப்பதும், ஒருவர் மீது ஒருவர் அன்பில்லாமல் இருப்பதும் தான் நடைமுறையா இருக்கு.
அந்த காலகட்டத்தில் உறவுகள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனால் நெருக்கமாக போகிறார்கள். பணப்புழக்கம் திருப்தியா இருக்க போது, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை முன்னேற போகுது, குடும்பத்து பெரியவங்களை நல்லா கவனிக்க போறீங்க, உங்க சூழல் மிகச்சிறப்பா இருக்கும். ராகு கேது பயிற்சியில கேது பகவான் உங்கள் ராசிக்கும் ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கும் வருகிறார். ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்ட பலருக்கு இப்போ வெளிநாட்டு யோகங்கள் வந்து சேரும். முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். இந்த ஆண்டுல சந்திர பகவான் அட்டமஸ்தானத்துல அமர்ந்துதான் ஆண்டு துவங்குது. அப்போ மன கலக்கங்கள் இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடந்தாலும் கூட இந்த மனசு இருக்க பழைய காலத்தில் நடந்த பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கும். அது தேவையில்லை. நீங்க நல்லா இருக்க போறீங்க, கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு, அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அதி அற்புதமாக இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுல அமையும். அதனால ஒரு நல்ல ஆண்டு இந்த ஆண்டு, அதை வரவேற்க காத்திருங்கள், நன்மைகள் நடக்கும். நீங்க சொல்லும்போதே சொல்லியிருந்தீங்க, குருவினுடைய பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கடகம் ராசிக்கு. ராஜயோகம் பெறக்கூடிய ராசியில கடக ராசி அப்படின்னு. அப்ப நிச்சயம் இந்த ஒரு கோவில் வழிபாடு இல்ல இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால இன்னும் பலன் கூடும், இன்னும் அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் தேடி வரும்னா என்ன இறை வழிபாடு, என்ன பரிகாரம், அது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன் என்ன சார்? அதாவது குரு பார்வை அப்படிங்கிறது நான் சொல்லல, குரு பகவானே வந்து உட்கார்றாரு உங்க ராசியிலும். குரு பார்த்தால் கோடி நன்மை. இப்ப குருவே வந்து உட்கார்றாரு, ராஜ யோகத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலம். இப்போ உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னா, நீர் ராசி உங்களுடைய ராசி. கடற்கரை ஓரத்திலே இருந்து அருள்பாலிக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யணும். குறிப்பாக திருச்செந்தூர் முருகன். அந்த திருச்செந்தூர் முருகனை சென்று நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரணும். அங்க போய் நாழி கிணறுல குளிக்கணும், திருச்செந்தூர் கடல்ல குளிக்கணும், முருகப்பெருமானை சென்று பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும். முருகனுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய பஞ்ச லிங்கங்களை சென்று வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்துவிட்டு அந்த திருக்கோயிலிலே அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் படிக்கணும். கந்த சஷ்டி கவசத்தை தம்பதியராக அமர்ந்து படிப்பது ரொம்ப நல்லது. அப்படி படிச்சுட்டு நீங்க அந்த கோயிலிலே கிடைக்கக்கூடிய பிரசாத ஸ்டால்லேருந்து பிரசாதத்தை வாங்கி ஒரு 9 பேருக்கு விநியோகம் பண்ணணும். விநியோகம் பண்ணிட்டு முருகப்பெருமானே என்னை காப்பாற்று என்று மனமுருக பிரார்த்தனை செய்துவிட்டு வந்து நல்ல எண்ணத்தோடு போகணும், நல்ல எண்ணத்தோடு வழிபாடு செய்யணும், நல்லதை மட்டுமே கேட்கணும். அப்படி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தா உங்கள் வாழ்க்கை இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுல அற்புதமா அமைய போதுங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பொதுவா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்னவெல்லாம் மாற்றங்களை மக்களுக்கு கொண்டு வரப்போகுது? இந்த 2026ஆம் ஆண்டுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பேரு பராபவ வருஷம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கும். அப்படி பராபவ தமிழ் புத்தாண்டு என்பது மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60 ஆண்டுகள். அதுல இது 40வது ஆண்டு. இந்த ஆண்டுகளை பற்றி சொல்கிற போது கால்நடைகள் நல்ல செழிக்கும், பிற்பாதையில நல்ல மழை வளமும் இருக்கும் அப்படின்னு இடைக்காடர் பாடியிருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தமிழ் புத்தாண்டை வச்சுக்கிட்டு தான் பஞ்சாங்கம் கணிப்பது, இந்த வருடத்து பலன்களை சொல்வது அப்படிங்கிறதுலாம் உண்டு. ஒவ்வொரு வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிற போது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா நாளுமே நம்ம என்ன பண்ணோம், பஞ்ச அங்கங்களை வழிபடணும். அதுதான் பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்கள்னா திதி, வாரம், கரணம், யோகம், நட்சத்திரம். இந்த 5ஐயும் நவக்கிரகங்களையும் வழிபட்டுட்டு நம்ம டெய்லி நம்மளுடைய வேலைகளை தொடங்கினால் 100% நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி பராபவ ஆண்டு தொடங்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. அப்படி செவ்வாய்க்கிழமைனா என்ன சிறப்பு? இந்த ஆண்டு மக்கள் முருகப்பெருமானை மிகவும் விரும்பி வழிபடுவார்கள். எங்கெல்லாம் முருகன் தலம் இருக்கிறதோ அங்கு மக்களுடைய கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும். முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் கும்பராசி, சதயம் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த ஆண்டு தன்னுடைய செயல்பாடுகள்ல ரொம்ப கவனமா சிந்திச்சு அவங்க செயல்படணும். அதே போல சந்திரன் ராகு இந்த ஆண்டு சேர்ந்து பிறப்பதனால மக்களுக்கு மனசுல சலனங்கள் நிறைய இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஆண்டுடைய கரணம் கௌலவம் கரணம். ஆகவே வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு, கௌலவம்னா பன்றியின் அர்த்தம், கௌலவ கரணத்தில் ஆண்டு பிறப்பதனால் வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு பெரிய வெற்றி வரும். தங்கத்தின் விலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு
10,000ற்கு கீழே தங்கத்தின் விலை குறைய போகுது. என்னங்க விலை குறையும்னா என்னங்க பண்றது? தங்கத்தின் விலை கூடாதுன்னா 10,000 ரூபாய் குறைஞ்சு 30,000 ரூபாய்க்கு மேல தங்கத்தின் விலை ஏறிடும். ஆகவே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது இந்த ஆண்டு மிக பெரிய சிறப்பு. இன்னொரு மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். மண்ணுல பணத்தை போடுறதும் பொண்ணுல பணத்தை போடுறதும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய நிலையை பார்க்கிற போது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டுங்கிறதுனால பெண்கள் மிக கவனமாக இந்த ஆண்டு இருக்கணும். நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர் மேகங்கள், குண்டு மழைகள் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு இப்படிலாம் இருக்க, இது தீருமா? நம்மளுடைய முக்கியமான கேள்வி இல்லையா? பராபவாண்டுல இந்த ஆண்டு ஜூலை மாதம் வருகிற போது, ஜூன் மாதம் முடிகிற போதே எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். அதே போல மிக முக்கியமான ஒரு கிரகநிலை இந்த ஆண்டு குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் என்ற 3 ராசிகளில் பிரவேசம் செய்கிறார். ஆகவே இந்த ஆண்டு பிற்பகுதியில் பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள் நிறைய சேமிக்க தொடங்குவார்கள். அதே போல கார்கள் வாங்கக்கூடிய ஆர்வம், புதிய வகை கார்கள் வரக்கூடிய யோகம் உண்டு. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் வாங்குவாங்க. அப்படி ஒவ்வொரு ராசியுமே இந்த ஆண்டு இந்த வகை கார் வாங்குவார்கள், இப்படி முன்னேறுவார்கள் என்ற தனிச்சிறப்புகள் இருக்கு. நம்ம ராசி பலன் உங்களுக்கு சொல்லும் போது அதையும் நான் சொல்ல போறேன். அதே போல இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தொழில் வளம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். மக்கள் எல்லாமே டிஜிட்டல் மயமாக பணத்தை செலவழிக்கிறதுங்கிறது டிஜிட்டல் மயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது இருக்க போகுது. ஆக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல வளம் தரும் ஆண்டு. நோய் விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். திடீரென்று ஒரு வைரஸ் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா உலகெங்கும் நிலநடுக்கம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆண்டு இருக்கு. காரணம் அமெரிக்கா ஈரான் இடையிலான அந்த போர், அந்த குண்டுகள் வீசிய அந்த நிலைமை, அதனால நிலநடுக்க அதனுடைய பாதிப்பு உலக நாடுகளில் நிலநடுக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அங்கே ஏற்படக்கூடிய ஒரு கிருமி உலகமெங்கும் பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அதுல கவனமா இருக்கணும். அதனால அந்த கிருமி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மருத்துவர்கள் நல்ல மருத்துவத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். அதே போல இந்த ஆண்டு மருத்துவம் படிப்பதற்கு மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கைனகாலஜி சம்பந்தப்பட்ட மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும். இந்த ஆண்டு ஒரு பெரிய வளம் பிற்பகுதியிலே ஏற்படும். ஆக ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு பராபவ ஆண்டு அமையப் போகிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.